கேட்ட தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆத்மா வாழ்வது போல நாம் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய பிரியமாக இருக்குது. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவருடைய தீர்மானத்தின்படி, பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு நல்லது நடந்துச்சுன்னா நம்ம தேவன் மேலே பிரியமாக இருக்காரு, நமக்கு நன்மை நடக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக போக முடியும், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அபாத்திரமாக போகவே முடியாது. ஏன்னா அவங்க தேவனுடைய கரத்தில் இருக்காங்க. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து அவங்க வரும்போது, ஆண்டவர் நடத்துகிற பாதையில் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து வரும்போது அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுறாங்க. ஒரு கல்யாண வீட்டில் கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் போய் வாங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்குது சாப்பிட்றவங்க கூப்பிடுவாங்க. ஆனால் வரமாட்டாங்க யாருமே. எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. அப்புறம் வழியில் போகிறவங்க அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு வந்து தான் என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. கல்யாணம் வீட்டில் சாப்பாடு. அப்போது தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அழைக்கிறாரு, அநேகரை ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆனால் அவங்க அழைப்பின் சத்தம் கேட்டு ஆவியானவரோட ஒரு தொடர்பில் இல்லாதவங்க தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அப்படி அபாத்திரமாக போக முடியும். இந்த காலகட்டத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். அநேகரை தேவன் அழைச்சிருக்காரு. ஆனால் அழைக்கப்பட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபாத்திரராக போய் கொண்டிருக்கக்கூடிய காலம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கழுகு பார்த்தீங்கன்னா ஒரு கூடு வச்சு நல்ல மெத்த மாதிரி வச்சு தன்னுடைய கழுகு குஞ்சுகளை பராமரிக்கும். சர்டன் பீரியட் பராமரிக்கும். அதுக்கடுத்தது என்ன செய்யும்னா, அந்த கழுகு குஞ்சை மேலே தூக்கிட்டு போய் எவ்வளோ உயரம் போக முடியுமோ அவ்வளோ உயரத்துலேருந்து அதை கீழே போடும். கீழே போட்டு அது அப்படியே வரும் கீழே அப்படி கீழே விழும்போது ஓடி அது தாங்கிக்கும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இந்த கழுகு குஞ்சு அந்த குஞ்சை வெறுக்குதா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. அந்த குஞ்சுகள் அந்த மலர் மெத்தை, அந்த மெத்தை சுகமானது கிடையாது. அந்த குஞ்சு உயர உயர பறக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், அது மறுரூபம் ஆகணும், மனம் புதிதாகணும். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா பிரச்சனையை பார்க்குறோம். ஆனால் நம்ம தேவனை பார்க்கும்போது அதுக்கு மேலான ஒரு திட்டமும் சித்தமும் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்னா பிரச்சனை நம்மளை பாதிக்கவே, எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. அப்போ அந்த கழுகு குஞ்சு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த மெத்தையா மாதிரி இருக்கிறதெல்லாம் தூரம் எடுத்துட்டு முட்களை கொண்டு வைக்கும். அப்போ கூட சில கழுகுகள் என்ன செய்யாது, அதெல்லாம் பறக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அது மேலே தூக்கிட்டு போய் போட்டால் கூட அதுக்கு பறக்கணும் அப்படிங்கிற ஆசை வராது. ஆனால் முள்ளை கொண்டு வச்ச உடனே அது என்ன செய்யும்னா, அது மேலே அதால கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. அப்போ தன்னால் என்ன செய்யும் அப்படின்னா அது பறக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் தேவன் நிறைய சூழ்நிலைகளில் நம்முடைய கம்ஃபர்ட் சோனை உடைப்பார். என் வாழ்க்கையில் அப்படி உடைச்சிருக்காரு. நான் எங்கெல்லாம் சுகமோ இதுதான் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும், இந்த இடத்துல நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துலலாம் இருந்தனோ அங்கெல்லாம் ஆண்டவர் உடைச்சார். இது உனக்கு கம்ஃபர்ட் கிடையாது அப்படிங்கிறத உடைக்கும் போது, அப்போது நம்ம இருதயம் நம்ம 6 அறிவு படைச்சவங்க, 5 அறிவு படைத்த ஒரு மனிதன், ஒரு விலங்கு அப்படின்னு சொன்னால் அது மண்ணோட மண்ணா மக்கி அப்படி கீழே போயிடும். அதுக்கு ஒரு ஆத்மா கிடையாது. அது திரும்ப எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அது இஷ்டம் போல் வாழும், இஷ்டம் போல் நடக்கும், அப்படி தெரியும். அதுக்கப்புறம் செத்து போயிடும், மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் 6 அறிவு பெற்ற நம்ம மனிதர்களாக நம்ம படைச்சிருக்காரு ஆண்டவர். அவருடைய சாயலில் படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம திரும்ப ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. நம்ம நிறைய உண்மைகளை புரிந்து கொண்டாதான் வாழ்க்கை நமக்கு ரம்மியமாக மாறும். உண்மைகள் தெரியாதனால தான் நம்ம ஏதோ வந்திருக்கோம், இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாக வாழணும், நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம மற்றவங்க பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒன்றுமே கிடையாது. நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம், திரும்ப எங்கே போக போகிறோம், யார் இடத்துல போக போகிறோம், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில்
வேத வார்த்தையும் அந்த சத்தியங்களையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி அதுதான் மனம் புதிதாகுதல். அதாவது நேத்து இருந்த மாதிரி நான் இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் நாளைக்கு இருக்கக்கூடாது. இதுதான் மனம் புதிதாகுதல். இதை வந்து நம்ம ரொம்ப ஆழமா நம்ம வந்து நம்ம டீப்பா வந்து ஆண்டவர் சொன்னாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி பிதாவை வந்து எங்கேயுமே நம்ம அசை போடக்கூடிய ஒரு காலமா இருக்கும். நம்முடைய வசனத்தை வந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சாலும்னா என்னைக்கோ நம்ம வாசித்த வசனங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அசை போடணும். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். சூழ்நிலைகள்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தை பேசுங்க, ஆண்டவரே எனக்கு வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு, நான் என்ன செய்யணும் தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு கதறலா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதாவது உன்னை யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஆண்டவர் வருவார், வரும்போது எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் இருப்பாங்க. ஆனா ஒரு நம்ம அவர்கிட்ட நம்ம போவோம், கண்டிப்பா போவோம். அது போகக்கூடிய அந்த பாக்கியமான சூழ்நிலை எப்படி இருக்கும், இல்லைன்னா நம்ம மறிச்சு போனாலும் அந்த பரலோகத்துல பிரவேசிக்கிற அந்த அனுபவம் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போது அதுக்கு முன்னாடி இங்க உள்ள பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. அந்த அவரை சந்திக்கிற அந்த நேரம், இல்லைன்னா பரலோகத்தை நான் உள்ள போற நேரம், அந்த அனுபவம் எப்படி இருக்கும், இந்த உலகம் முழுமையா இருக்கும். முன்னாடி இறந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நான் பிதாவை பார்ப்பேன், அவர் முகத்தை நான் தரிசிப்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு தரிசனத்துல நம்ம வாழ்ந்தோம்னா இங்க உள்ள பிரச்சனைகளோ இங்க உள்ள பாடுகளோ ஒண்ணுமே இருக்காது. ரெண்டா தான் பிரிக்கலாம் உலகத்தை, கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள் தான். நான் எங்க ஸ்கூல்ல எல்லாம் பார்ப்பேன், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா அவங்க அப்படின்னா அப்படியே கத்தரிப்பாங்க, அப்படியே பெருசாக்குவாங்க, பிரச்சனையை பெருசாக்குவாங்க. நான் அப்படி அவங்க பார்த்துட்டு இருப்பேன். இது ஒண்ணுமே இல்லை, ஒரு நிமிஷத்துல நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆனா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேல 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 பேசுவாங்க. 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து அப்படியே பேசுற பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருப்பாங்க. நேற்று ஒரு 10 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு டீச்சருக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, அந்த பிள்ளைங்களை வந்து நீங்க சேர்க்காதுன்னு சொன்னா முடிஞ்சிடும். அவங்க பேரண்ட் எல்லாம் வர வச்சு அவங்கள்ட்ட எழுதி வாங்கி, அப்போ எனக்கு அது ரொம்ப எப்படி இந்த உலகம் வந்து ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அந்த டீச்சருக்கும் அதனால கஷ்டம். அந்த பிள்ளைங்க ஆசையா வாங்கி கொடுத்தாங்கன்னு வாங்கிக்கிட்டாங்க. இவங்க வந்து அதை கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்டை வர சொல்லி அவங்கள கண்டிச்சு அவங்களுக்கு லெட்டர் எழுதி தர சொல்லி, அப்போ அவங்களும் மனம் பாதிக்கப்படுறாங்க. அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ், இதுதான் வித்தியாசம். தேவனுடையவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தேவனையே சார்ந்து இருக்கிறதுனால கேட்டோம், தேவ தூதர்கள் வந்து பணி செய்வார்கள். நாம வந்து அழைக்கப்பட்டது அதுக்கு தான். தேவ தூதர்கள் நமக்கு பணி செய்யணும், நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். இதுக்கு முக்கியமானது என்னன்னா, நம்ம சூழ்நிலைகள்ல தேவனோட பேச கற்றுக்கணும். நேற்று நம்ம இந்த ஜெரின் வந்து அவங்க அப்பா வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். அவன் இல்லைன்னா இங்கே முன்னாடி தான் இருப்பான். அப்போ அவன் அந்த அந்த உறவு, அந்த உறவு தான் நமக்கு முக்கியம். இதாவோட நமக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கு. ஒரு பிள்ளை வந்து எப்பவுமே தாயை தகப்பனையும் சார்ந்துட்டு தான் விரும்பும். அதே மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், இல்லை எப்படி ஞானமா நடக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செய்யணும்னா இயேசுகிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்கிறவர்களா இருந்தாதான் இனி வரக்கூடிய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம மனம் போன போக்குல நம்ம போய் ஒரு இடத்துல போய் நம்ம முட்டி கொள்றதை விட, இப்பவே நம்ம ஆண்டவர் தான் வேதம் அழைக்குது, இன்றைக்கே ரட்சணி நாள், இதுவே அனுக்கிரக காலம் அப்படின்னு தான் அழைக்குது. அப்போ நம்ம இன்னைக்கே ஒரு முடிவெடுத்து, ஆண்டவரே நான் இந்த நாள்ல இருந்து நான் என்ன செய்வேன்னா அப்படி வார்த்தையை நான் கேட்பேன், வார்த்தையை நான் படிப்பேன், கேட்பேன், அதுக்கு கீழ்ப்படிவேன். நான் அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட முன்னாடி காலங்களில் நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க வச்சு நீங்க என்ன செய்யணுமோ எனக்கு சொல்லுங்க. ஒரு நாள்ல நியாயத்திற்குள்ள வந்து நீங்க என்ன கேள்வி கேட்கவே கூடாது. ஆண்டவரே நான் இப்பவே நான் கீழ்ப்படிய நான் ஆயத்தமா இருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இப்போ நல்ல ஒரு சத்தியத்தை வந்து ஆழத்துல வந்து நல்லா அருமையா எனக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இனி வந்து நான் போக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சத்தியத்துல நான் சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, நான் அர்ப்பணிச்சிருக்கேன் ஆண்டவரே, அந்த சத்தியத்துல நான் வாழ்வேன், நான் கீழ்ப்படிவேன். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணமான நாள் வந்து நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் வந்து கொடுமையா தான் இருக்கும். நம்ம 1ஆம் தேதியே கேட்டோம், இனி வரக்கூடிய நாள் வந்து எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கும், அப்படி மேன்மையானதை தருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலம் எல்லா பொருளாதாரம், அரசியல், சமூகம் எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுமையா தான் இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் உடையவன் வந்து மட்டும்தான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதும் ஒரு நன்மையும் குறையப்படாது அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு மட்டும்தான் அது. கிறிஸ்துவை யாரெல்லாம் உண்மையா தேடுதாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பலிக்கும், அவங்க மட்டும்தான் ஜெய கம்பீரமா இந்த பூமியில இனிமே வாழ முடியும். அப்படி நம்ம வந்து நம்மளை விட்டு கொடுப்போம்.
ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். தேவன் வந்து நம்ம மத்தியில் மகிமைப்படுவார். ஆமென்.